இந்தியாவுடனான நட்புக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக தேர்வு செய்யப்பட்டுள்ள செர்கியோ கோரை அறிமுகம் செய்து வைத்த அவர், 21ஆம் நூற்றாண்டின் வரலாறு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இருந்துதான் எழுதப்படும் என உறுதிபட தெரிவித்தார். அதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறிய மார்கோ ரூபியோ, இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்போம் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஓவல் அலுவலகத்துடன் நேரடி தொடர்பு இருப்பதாகவும், இந்தியா நினைத்தால் நிர்வாக ரீதியாக டிரம்ப் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என்றும் மார்கோ ரூபியோ திட்டவட்டமாக கூறினார். தங்கம் விலை சவரன் 82,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 720 ரூபாய் அதிகரித்து 81,920 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 90 ரூபாய் உயர்ந்து 10,240 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. அதன்படி ஒரு கிராம் வெள்ளி 142 ரூபாய்க்கும், ஒரு கிலோ 1,42,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. வாக்காளர் பட்டியல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன் வெளியான வாக்காளர் பட்டியலுடன் தற்போது உள்ள பட்டியலை ஒப்பிட்டு வேறுபாடுகளை சரி செய்யும் திருத்த பணி நடைபெறுகிறது. இந்த பணியை செப்டம்பர் 26ஆம் தேதிக்குள் முடிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி வாக்காளர் பட்டியல் திருத்த பணி தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழகத்தில் மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக மாற்றி தொலைதூர பகுதிகளுக்கு பேருந்து சேவையை அளிக்க மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தமிழகத்தில் கிராம பகுதிகளை இணைக்கும் வகையில் 25 கிலோமீட்டர் தூரம் வரை மினி பேருந்துகளை இயக்க அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதில் 18 கிலோமீட்டர் பேருந்து சேவை இல்லாத வழித்தடத்திலும் 8 கிலோமீட்டர் ஏற்கனவே பேருந்து சேவை உள்ள வழித்தடத்திலும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 12 முதல் 14 இருக்கைகள் கொண்ட மேக்ஸி கேப் வேன்களை மினி பேருந்துகளாக இயக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அந்த வகையில் மலைப்பகுதி, குறுகலான சாலைகளில் மினி பேருந்தை இயக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலகம் ஒப்புதல் அளிக்கலாம் என தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சுற்றறிக்கை வெளியிட்டுள்ளார். அதே சமயம் பேருந்துகளில் இருக்கைகளை மட்டுமே நிரப்ப வேண்டும் என்றும், யாரும் படியில் தொங்கியபடி பயணிக்க கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மேற்கு சிக்கிம் யாங்தங் தொகுதி அப்பர் ரிம்பி பகுதியில் நள்ளிரவில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். 3 பேர் காணாமல் போயினர். இதனிடையே வெள்ளத்தில் மூழ்கிய ஹியோம் ஆற்றின் மீது தற்காலிக மரப்பாலம் கட்டிய பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து காயமடைந்த 2 பெண்களை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். இதில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், மாயமான 3 பேரை தேடும் பணி நடைபெறுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் இந்தியர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெக்சாஸில் உள்ள சாலையோர உணவகத்தில் வேலை பார்த்து வந்த இந்தியரான சந்திர நாகமல்லையா என்பவரை சக ஊழியர் கோபாஸ் கூர்மையான ஆயுதத்தால் தலையை துண்டித்து கொலை செய்தார். இதைத் தொடர்ந்து கோபாஸை போலீசார் கைது செய்து டல்லாஸ் சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இந்திய தூதரகம், நாகமல்லையா குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து தரப்படும் என உறுதியளித்துள்ளது. இன்றைய ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் மோத உள்ளன. 17வது ஆசிய கோப்பை 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது. இதன் 4வது லீக் ஆட்டம் இன்று துபாய் சர்வதேச மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் ஓமன் அணிகள் மோத உள்ளன. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. இரு அணிகளும் இந்த தொடரின் முதல் போட்டியை விளையாட உள்ளது. முதல் வெற்றியை பெற இரு அணிகளும் போராடும் என்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. IMDb வலைதளத்தில் இந்த வாரம் பிரபலமான இந்திய திரை பிரபலங்களின் பட்டியலில் நடிகர் ஷாருக் கான் 2ஆம் இடத்துக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க லோகா பட நாயகி கல்யாணி பிரியதர்ஷன்.
நடிகர் நஸ்லேன் மற்றும் கல்யாணி பிரியதர்ஷன் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்த திரைப்படம் லோகா. படம் வெளியாகி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்க நிலையில வேகமா 200 கோடி வசூல் செய்த 2வது மலையாள படம் என்ற சாதனையை படைச்சிருக்கு லோகா. இந்நிலையில IMDb வலைதளத்தில் இந்த வார பிரபலமான இந்திய திரை பிரபலங்களின் பட்டியலில் கல்யாணி பிரியதர்ஷன் முதல் இடத்தை பிடிச்சு அசத்தி இருக்காங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.